அப்பளம் மாலை போட்ட அன்பு தம்பியோ தங்கச்சிகளுக்கு நன்றி. போலியான ரூபாயில 1000 2000 போட்ட தங்கச்சிகளுக்கு காசு போட்டு ரொம்ப காசு போட்டுருக்காங்க. நான் என்னடா பச்சை பையன் என்னைய கூட்டிட்டு வந்து இந்த சவுண்ட் டைம் வாங்கி ஏமாத்தாங்க. அப்ப குழந்தைன்னா ஆயி உச்சா எல்லாம் போவேன். ஆமா வேலை ஒரு கப் எடுத்துட்டு வந்து கழுவி விடுதல். ஆமா அதனால அற்புதமான முறையில உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றியை சொல்லிடுவான். ஆமா நன்றியை சொல்லிருக்க முன்னாடி எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உணர்வும் ஒன்றாக உணர்க. நிறைந்த நாடக ரசிகர்களுக்கு என் தலைதாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை தூங்குகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சொல்றதுலயே நம்ம தமிழர்களோட பண்பாடு இருக்கு. ஏன் வணக்கம் சொல்றோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யாரையாவது பார்த்தோம்னா சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனுஷன் யாரு வந்தாலும் வணக்கம் தான் சொல்லுவான். ஆமா இன்னைக்கு நிறைய பேர்லாம் வணக்கம் சொல்றது இல்ல. நான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளிக்கு போயிருந்தேன். விருந்தாளிக்கு போகும்போது அப்போதைக்கு பாருங்க கூட்டிட்டு போயிருந்தாரு ஒரு தகப்பேன். பின்ன தெரியும் பாருங்க இங்க வருகிற சொல்ல கலைஞர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆமா ஆர்மன் திசைக்கும் பாலச்சந்திரன் அவர்களுக்கு மாலை அணிக்கப்படுகிறது. மிருதங்க திசைக்கும் அன்பு தம்பி பொன்மணி அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு பலவத்தை திசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமையண்ணன் மதுரையை சேர்ந்த ராம அவர்களுக்கு ராமர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிந்து பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறார். முன்னாள் பப்பனாடத்தை கொடுக்கும் கள்ளங்குடி சேர்ந்த தன்ராஸ் அவர்களுக்கு கிளாக்கன் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போடுகின்றார்கள். அங்க ஒன்று போட்டு விட்டாங்க. ஒரு துண்டை மறந்துடாதீங்க. துண்டாவா ரொம்ப கொடியாங்க துண்டு கட்டி இனியாவது துண்டு கட்டி குடிங்க மொட்டை கொடுக்காரு சொல்லியா. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி மதிமுறையா உரிய இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய மதிமுறையா உரிய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கண்மாய் சூரக்குடி ஆறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மேலகை விழா கமிட்டியாளர்கள் சார்பாக அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரை சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த ஆமா கைகூப்பி வணக்கம் சொல்றதுலே ஒரு அர்த்தம் இருக்கு. நான் படிக்கும் போது என் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இந்த மனித உடம்புலயே நம்ம எல்லாருக்குமே 2 கை படைச்சிருக்கு. ஒண்ணு வலது கை, ஒண்ணு இடது கை. இந்த வலது கை எதுக்குன்னு கேக்குறீங்கன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடை பூரா உண்பதற்காக. இந்த இடது கை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்புல உள்ள கழிவுகளை பூரா சுத்தப்படுத்துறதுக்காக. நம்ம எதற்க வரக்கூடியவர்கள இரு கரையும் கூப்பி ஏன் வணக்கம் சொல்றோம்னா ஒண்ணு நான் சாப்பிடுறதுக்கு உண்பதற்காக படைக்கப்பட்ட அந்த கை, ஒண்ணு என் உடம்புல உள்ள கழிவுகளை பூரா சுத்தப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு கை. இந்த இரு கையையும் நான் எப்படி சமமாக ரொம்ப பாவிக்கிறனோ அது மாதிரி என் எதற்கு இருக்கிற உறவுகளையும் நாம் சமமாக நினைக்கிறேன் என்று சாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து நான் அவரை மனிதனாக மதிக்கிறேன் என்று சொல்றதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே வணக்கம் சொல்றோம். அது என் வாத்தியார் சொல்லி கொடுத்தது. ஆமா என்ன வளர்த்த ஐயாக்கா அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். நாடகம் பாக்குறியே எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கதான் செய்யுது. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல விசு விசுன்னு உச்சந்தளம் இதை பிடிங்க ஆரம்பிச்சோம். என்ன பணி காலையில போய் கோயில போய் மண்ணவாரி தூத்தக்கூடாது. நாடகத்தை வச்சு எனக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சு, ஊசி போடுது, காய்ச்சல் பிடி வந்துருச்சு அப்படின்னு நாடகத்தை பார்த்துட்டு அப்புறம் காலைல போய் திட்டக்கூடாது. ஆமா அதனால பப்பன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்க. போயிருவாங்க. நீங்க என்ன பந்தய கட்டியா இவங்க பப்பன் டான்ஸ் முடிஞ்ச உடனே இந்த பெண்கள் கூட்டப்பா நான் என்னைக்குமே ஆம்பளைகள் கூட நம்புவேன். இந்த பெண்களை மட்டும் செத்தாலும் நான் இருப்பான்னு சொல்றேன். உங்களுக்கு எனக்கு பந்தயம் இவங்க ஊரா நான் பப்பன் டான்ஸ் முடிச்ச உடனே போயிருவான்னு சொல்றேன். நான் இருப்பான்னு சொல்றேன். அப்ப நான் இவங்க ஊரா போயிட்டா உங்க 4 பேர் சம்பளத்தை ஏன்டாங்க இவங்க ஊரா இருந்தா ஏன் ஒரு ஆள் சம்பளத்தை உங்க கொடுத்தாங்க. அதே எப்படி ஒரு ஆள் சம்பளம் தான் பண்ண முடியாது. 4 பேர் சம்பளம் ஒரு ஆள் சம்பளம் ஆகுமா? நாங்க காசு பத்தலைன்னா பெட்டியை கூட விப்போம்யா. ஏன் பெட்டிடா ஊரா விட்டு பெட்டி எப்படியாவது வித்து உலையில ஓட்டு இது ஒன்றுதான் திரும்ப. அதனால அமைதியா இருந்து நாடகம் பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு பக்திக்கு எனக்கு ரொம்ப தூரம், பக்திக்கும் எனக்கு ரொம்ப தூரம். எனக்கு சாமி கும்பிடுற பக்தின்னு சொல்லுவோம்ல, சாமி கும்பிடுறத கண்டாவே எனக்கு இந்த வேப்பங்காயை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம்னா ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, டேய் போங்கடா. நான் சின்ன பிள்ளைங்க வந்து சாமி கும்பிடுற பழக்கம் எனக்கு இல்லை. பொதுவா அந்த ஊர்ல கல்யாண காட்சி பண்ணோம்னா பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, டேய் போங்கடா நம்ம ஊர்ல குலச்சாமி போய் கும்பிட்டோங்கடா நல்லா இருப்பீங்க அப்படின்பாங்க. எனக்கும் கல்யாணம் ஆச்சு.
எனக்கு கல்யாணம் ஆனோன்னா என் பொண்டாட்டி என்ன ஒண்ணா என்னைய கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், அடியே எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து சாமி கும்பிட பழக்கம் கிடையாது, நீ வேணா சாமி கும்பிடு, ஓ விருப்பத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே என் பொண்டாட்டி என்ன ஒண்ணா என்னை வீட்டுல விட்டு சாமி கும்பிட இருக்கேன். சாமி கும்பிட போன உடனே சாமி கும்பிட போகும்போது அதுக்கு அந்த கோயில்ல 4 வயலுக்கு என் பொண்டாட்டியே ஒரு கேள்வி பண்ணிருக்காங்க. வழக்கம் தாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கேன், என் பொண்டாட்டியை இடிச்சு விட்டேன். இடிச்ச உடனே என் பொண்டாட்டி சாமியை கும்பிட்டு வந்து வீட்டுல வந்து எங்க என்னை ஒரு சாமி கும்பிட போகும்போது 4 வயலுக்கு கேள்வி வந்தாங்க, ஒருத்தர் என்னை இடிச்சு விட்டாங்க அப்படின்னு எனக்கு சொன்னா. எந்த கட்டண புருஷனுக்கும் கோபம் வரணும், எனக்கு கோபம்லாம் வரல, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அப்பதான் வள்ளுவர் சொன்ன குரலே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படி என்ன குரல்? இன்னார் செய்தார் முற்பகல் விளையும் தன்னால் செய்தார் தாமே கெடும், அந்த குரல் ஞாபகம் வந்துச்சு. இதனால் தாங்கள் ஒரு கருத்து, நாம சின்ன பிள்ளைல என்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா கல்யாணம் காட்சி ஆகிறதுக்கு முன்னாடி, அது மாதிரி இப்ப கல்யாணம் காட்சி ஆகாத வயலுக்கு 4 வயலுக்கு கோயில் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சிரிப்பு தான் வந்துச்சு. இருந்தாலும் என் முன்னாடி கிட்ட சிரிப்பிக்க முடியாது, சிரிச்சோம்னா கஞ்சி ஊத்த மாட்டான். என்ன உடனே கோவம் மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டேன், எவன்டே பிட்டு பிட்டு ஆளை விட்டு காட்டு கொளுத்துமை கொடுத்து அப்படின்னு. என் பொண்டாட்டி கொஞ்சம் அறிவானவர், ஏன் கோபுறீங்க, எதுக்கு கோபுறீங்க, நீங்க என்னோட சாமி கும்பிட வந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா. நான் தான் சாமி கும்பிட மாட்டேனே, அப்புறம் மறுபடியும் என்னை கோயிலுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னா, நீங்க சாமி கும்பிட வேணாம், நீங்க கோயில் வாசப்படல இல்லைங்க, நான் உள்ள போய் சாமியை கும்பிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து போனது மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆகா நம்மளும் பொழுது போகாமத்தான் இருக்கான், சும்மா பொண்டாட்டியோட துணைக்கு போவான், அவனுக்கு சாமி கும்பிட்டு நம்ம வெளியில இருந்து கூட்டிட்டு வந்துருவான். அப்படின்னு யோசனை பண்ணி மறுநாள் என்ன பண்ணேன், கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்ட உடனே நான் பின்னாடியே போனேன். சரி, போன உடனே நான் வாசப்பட நின்றுக்கிட்டேன். என் முன்னாடி என்ன வேணா எனக்கு பக்கத்துல அப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டான். செருப்பு கழட்டி போட்டோன்னே என்னடி செருப்பு பாத்துக்கிறா அப்படின்னு. அது வாட்டுக்கு இருக்கட்டும், நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. இல்லடி யாராவது வந்து செருப்பு எடுத்தா ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்கணும்ல அப்படின்னு என் முன்னாடி சொன்னான். அது பாட்டுக்கு இருக்கட்டும்ங்க, நீங்க வாட்டுக்கு நில்லுங்க அப்படின்னா. அப்ப அதுல இருந்து நான் ஆம்பளை என்ன நினைக்க வேண்டியதா இருக்கு, இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது, மூதவி முண்டை நீனும் கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படிங்கிற சம்பவத்தை நான் நினைக்க வேண்டியதா. ஏன் முன்னாடி செருப்பை கழட்டிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டான். 2 பேர் வந்தாங்க, அண்ணே அப்படின்னாங்க, வாங்க தம்பி அப்படின்னேன், செருப்பு ஜோடிக்கலாம் எவ்வளவு வாங்குறீங்க அப்படின்னு. எனக்கு கோபம் தாங்கல, ஏண்டா நான் கோயில குத்தையை எடுத்து என்னடா செருப்புக்கு டோக்கன் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், போறீங்களா இல்லையடா அப்படின்னு. 2 பேரும் திரும்பி போனாங்க. போனவங்க என்ன பேசிக்கிட்டு போறாங்க, அண்ணே பொம்பளை செருப்புனா பாத்துக்குறாரு, ஆம்பளை செருப்பு பாத்துக்கிற மாட்டாரு, எனக்கு கழட்டி கிடக்கிறது என் முன்னாடி செருப்பு. இப்படி சொன்னோன்னா எனக்கு கோபம் தாங்கல. என் முன்னாடி சாமி வந்து வெளியில வந்தா, வெளியில வந்தோடனே என் பொண்டாட்டியை கட்டி ஏறேன், அடி பீ தச்சிருக்கி முகரே பாரு முகரே, சாமி கூட வரமாட்டேன்னு நீ வாட்டுக்கு சாமி கும்பிடவா பூமி கும்பிடவா மயிரை புடுங்கவா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். 2 வயலுக்கு வந்து செருப்பை கழட்டி போட்டு செருப்புக்கு டோக்கன் எவ்வளவு வாங்குறேன் அப்படின்னு கேட்டு மானத்துக்கு எடுத்து தாங்கிட்டேன். போறியா லேடி அப்படின்னு என் முன்னாடி மறுபடியும் சொன்னா, ஏன் அப்படிங்க பேசாமலையா, நாளைக்கு நீங்க கோயிலுக்கு வரும்போது உள்ள வந்துங்க கோயிலுக்குள்ள அப்படின்னா. நான் தான் சாமி கும்பிட மாட்டேன், திருப்பி என்ன கோயிலுக்குள்ளே கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு என் முன்னாடி சொன்னான். இங்க வாங்க, ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு நீங்க போறீங்களா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இந்த கோயில ஒரு மண்டபம் மாதிரி நினைச்சுட்டு நீங்க உள்ள வாங்க அப்படின்னா. சரி என்னதான் செய்யறான்னு பாப்பா அப்படின்ட்டு மறுநாள் சாமி கும்பிட வரும்போது நான் கோயிலுக்குள்ள போயிட்டேன். அன்னைக்குதான் மாப்பிள்ள சரணம் போன மாப்பிள்ள அந்த கோவிலுக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை பண்றதை கூட நான் கண்ணால பாக்குறேன். அப்படியே ஐயர் மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்றாரு. பக்தர்கள் பூரா அப்படி இருக்கிற கூப்பி கை கூட்டி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என் பொண்டாட்டி இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருந்தா, நான் பக்கத்துல நின்றேன். என் பொண்டாட்டி இப்படி லேசா அடிச்சேன், என்னடின்னு கும்பிடுங்க அப்படின்னா. எனக்குதான் பக்தியே இல்லையே, எப்படி கும்பிட சொல்றேன். அப்பதான் என் பொண்டாட்டி சொன்னான், தேசிய கீதத்தை யாரு பாடணும் அப்படின்னு கேட்டா, தேச பக்தி உள்ளவே பாடணும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டே பாடுறேன், சும்மா கும்பிடுங்க அப்படின்னா. அன்னைக்கு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சேன். இதுவரையும் நான் தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கேன். தெய்வத்தை வணங்கணும், ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் தெய்வத்தை வணங்குங்க. பக்திக்காண்டி சாமி கும்பிடுறது ஒருதான், பைத்தியமா சாமி கும்பிடுறது ஒருதான். பக்திக்காண்டி சாமி கும்பிடுங்க, ஆனா பைத்தியமா மட்டும் சாமி கும்பிடாது. அடே அப்பா இப்போ ஒரு வதந்தியை கலப்பிட்டாங்க. எப்படி வதந்தியில உண்மைதான். ஓம் பராசக்திக்கு மாலை போட்டு ஓம் பராசக்தி ஆதிபராசக்தி, ஆமா ஆதிபராசக்திக்கு மாலை போட்டு பெண்கள் பூரா உண்டமா ஒண்ணு கூடி டூரிஸ்ட் வேலை எடுத்துக்கிட்டு வெக்காமங்கிற அந்த டூரிஸ்ட் வேலைகளை குத்துப்பாட்டு மங்கு 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 குத்துப்பாட்டு போட்டு போது அதை எவனாவது ஒரு பொம்பளை வீடியோ எடுக்க, அவன் காவலனுக்கோ புருஷனுக்கோ அனுப்பா, அவன் ஊரான்னு சேர்ந்துக்கிட்டு அனுப்பா. இங்க வர்ற பொம்பளை சாமி கும்பிட ஒரு அளவுக்கு பூரா படம் என்ன ஊம குத்துறாங்கடா அப்படின்னாங்க. அதனால பக்திக்காண்டி சாமி கும்பிடுங்க, பைத்தியமா சாமி கும்பிடாதீங்க. ஆமா, ஒரு விஷயம் அவன் பொய் தான் சொல்லல. ஆமா, ஏன்னா ஆண்டவனை வணங்கும் போது இந்த பெண்கள் தான் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கழுத்துல 10 பையன் சங்கிலி,
7 நெக்லஸ் இப்படி போட்டுக்கிட்டு சாமி பாத்தியா நெக்லஸ் சூப்பரா இருக்கா நேற்று என் புருஷன் கரைச்ச பண்ணி வாங்க நல்லா இருக்கா அப்படிலாம் கும்பிடக்கூடாது. ஆமா இந்த பகுமானத்தை போய் அவர்கிட்ட காட்டக்கூடாது. ஆண்டவன் கொடுத்தது. நம்ம எல்லாருமே நம்ம போட்டிருக்கோமே நகை நட்டு இந்த உடை இதெல்லாம் யாரு கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. அவன் அருளோட கொடுத்தது. அவன்கிட்ட போய் நல்லா இருக்கா எப்படி இருக்கு மங்களா இருக்கா அப்படின்னு காட்டக்கூடாது. என்னைக்குமே ஆண்டவன் ஆடை அணிகலன் ஆடம்பரங்களை ஒருபோதும் சத்தியமா விரும்பவே மாட்டேன். எளிமையான மனிதர்களை தான் விரும்புவேன். அதனால எல்லாம் ஜாமியம் போடுங்க, நல்லபடியா இருங்க, ஒருத்தர் அன்பா நேசிங்க. செய்வன செயற்பாட்டு வேணா வைக்காம அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
தெரியுமா? லேசா வாயை திறக்கும் போது இங்க இருந்து உருண்டை இங்க வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லேசா ஆண்டு லொகத்தில் உருண்டு இந்த பணியனுக்கு விழுந்துருக்கு. ஆமா, என் கையெட்டி அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். எல்லா இடத்திலும் ஒன்னகரமாக வழங்கக்கூடிய மதிமுறையா உரிய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் கண்மாய் சூரக்குடி அருள்மிகு ஆறுபடை முருகனின் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு மேலகை விழா கமிட்டியாளர் சார்பாக தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிதமுடன் நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடித்துள்ள கலை மாமணிகள் செட்டர்மா வெற்றிமுறை சுமட்டி தனக்கூர் வாணி நாட்டி கொண்டிருக்கிற மதிமுறையாகுரிய புதுவை சேர்ந்த சிங்கராஜா அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தலாக ஒருத்தலாக நடிகை காத்துக்கூடிய அதற்கடுத்தபடியாக உயிரின் குருலசிவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆற்றலை பறக்காட்டக்கூடிய மதிமுறையாகுரிய அருமை பாசமுக அன்பு மகளுமாகிய மதுரையைச் சேர்ந்த மீனாட்சி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாக அடுக்கு சொல் நாயகன் துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மைக்கூடிய அருமை பாசமுக அன்பு அண்ணனுமாகிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய எஸ்விபி கீதப்பிரியன் அவர்கள் இன்றும் கலகப்பிரியன் நாரதராக நடிகை காத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் வாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு விலைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை பாசமுக அன்பு அண்ணனுமாகிய வெங்கியங்களை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அண்ணன் அவர்கள் இன்றும் ஆறுமணி மேம்பாட்டை சேர்ப்பார்கள். தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மா நீ போற உன் தேர நான் தூக்கி போறேன். ரெண்டு கட்ட விரலில் கட்டு கட்டினே கட்டிலில் தூங்க மரக்கட்டையில வேக போற அம்மா நீ போற தேர நான் தூக்கி போறேன். அருமை பாசமுக அன்பர்கள் வெற்றியந்தனை சேர்ந்த ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதுப்பா ஹலோ ஹலோ என்னது விடிய விடிய அடிக்கணும் பொண்டாட்டி விட காப்பாத்தணும். சரி என்ன பண்றது இதை அடிச்சு அடிக்கலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஏதாவது பார்த்து ஏத்தி விடு. ஆமா இதை அடிச்சு தலையை விட்டு படுக்க. ஆமா வெற்றியந்தனை சேர்ந்த ஜி பாலச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். பாட்டு எப்படி பாடுறது அம்மா பாட்டு அருமையான குரல் எங்க அண்ணன். ஆமா மதுரையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தினாவே அருமை பாசமுக அன்பு அண்ணன் வெற்றியந்தனை சேர்ந்த பாலச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நம்ம கலைஞர்கள் எல்லாருக்குமே இந்த கொல்லங்குடி காளியாத்தா முடியத்துல உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல செல்வத்தோடு நீங்க நல்லா இருக்கீங்க. என் மனதார சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது. பாட்டு எப்படி பாடுறாரு இந்த பாட்டை கேட்டவொடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் வருது. என்ன பெண்கள் கூட இங்க கவனமா கேளுங்க. அதான் என்ன காதுக்குள்ள குசு குசுன்னு என்ன குசு குசு இங்க பாருங்க
என்னை வர சொல்லிட்டு நீங்க காதுக்குள்ள குசு குசுன்னு பேசுறீங்க. இந்த பாட்டு கேட்டவன எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை நான் பஸ்ல போயிருந்தேன் நாடத்துக்கு. சரி, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சீட் இல்ல, நின்றுகிட்டே வந்தேன். 2 ஆள் உட்கார்ற சீட்டு. அதுல 2 பொம்பளை அக்காக உட்கார்ந்துருக்கா, அக்காவுக்கு 2 பேர். அதுல உட்காந்துட்டு நான் கம்பி பிடிச்சிட்டே இருக்கேன். இப்படித்தான் எதற்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்க பேசுறது எனக்கு நல்லா கேட்குது. இப்ப கம்பி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த 2 அக்கால ஒரு அக்கா சோகமா உட்காந்துருந்துச்சு. சோகமா உட்காந்துருந்தோட இந்த பக்கத்துல உள்ள அக்கா அந்த அக்காட்ட கேட்குது, ஏன்டி சோகமா இருக்க அப்படின்னு கேட்குது. அந்த அக்கா சொல்லுது, சோகமா இருந்த அக்கா 4 வருஷம் ஆச்சுக்கா கல்யாணம் பண்ணி, இதுவரை எனக்கு பிள்ளை குட்டி ஒன்றும் பிறக்கல, வயிற்றுல புழு குச்சி ஒன்றும் இல்லை. என் புருஷனும் என்னை நிம்மதியை கெடுக்கிறேன், என் மாமனார் மாமியாவும் என்னை போட்டு சித்திரப்படுத்துறேன் அப்படின்னு வந்து இந்த பக்கத்துல உள்ள அக்கா சொல்லுது. அடிவோடி இதுக்குதான் சோகமா இருக்கியா, இருக்கு போ. ஒரு தடவை நான் சொன்னேன்னு போ, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வா, போய் குழந்தை வளர்க்க அப்படின்னு வந்து இந்த அக்கா ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏண்டி அழுகுற, நான் பிறந்ததே ராமேஸ்வரம் தாக்கா அப்படின்னு இருக்கு. அதற்கு தம்பியாக கோடிகடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரம் என்று பலவட்டங்கள் பெற்ற அருமை பாசுமுறை அன்பு தம்பியுமாகிய மதிமுறையாக உரிய அருமை அப்பா ஊரப்பா மேலூர் பக்கத்துல கூத்தப்பன்பட்டி அருமை பாசுமுறை அன்பு அப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் இப்ப தற்போது தலைவருமாகிய டி.வி. ஜெயம் அப்பா அவர்களுடைய சிறிய பிள்ளையுமாகிய அன்பு தம்பி பொன்னோடி அவர்கள் மிருதகம் தொப்பி இந்த வேலை அப்படி
தம்பிக்கு இப்பதே சமயத்துல ஒரு 6 மாசம் ஆச்சு கல்யாணம். கல்லு கல்லு ஒரே கண்ட்ரோல் வச்சிருக்கேன். கல்லு அத சண்டாடா. அப்ப ரெண்டாவது ஒண்ணு கேளுச்சாடா. இந்த இந்த மிருகக்கார பையனுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வந்தாங்க. நம்ம தப்பா சொல்ல முடியும்னா சாதாரண ஊர்லப்பா இருக்கட்டுப்பா. நம்ம நாடகத்தை ரொம்ப ரசிக்கக்கூடிய பகுதியா ஒரு வருஷத்துல எப்படி 10 நாடகம் கூட பாப்பா. அப்பேற்பட்ட ரசிகர்கள் உங்களுக்கு நாங்க எல்லாருமே அடிமை. ஏன்னா உங்க அன்புக்கு அடிமை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப நாடக நடிகர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆமா, இந்த கம்மாய சுரக்குடியில இந்த உண்மையை சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிருகக்கார பையனுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆக வேண்டியது. ஒரு ஊர்ல பொண்ணு வாத்துட்டாங்க. பொண்ணு வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, இதே பொண்ணு இதே மாப்பிள்ளைன்னு பொருத்தம் போட்டாங்க. இந்த பூ வைக்கிறது நிச்சயம் பண்றது அப்படின்னு பொம்பளை அது மாதிரி பொருத்தம் போட்டாங்க. இந்த பொண்ணு வாக்குற ஊர்லயே இந்த பையனுக்கு நாடகம் நடந்திருக்கு. அந்த நாடகத்துல இந்த பையனை மிருதங்கம்லாம் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, கூட்டம்லாம் கூட்டம் கடல் மாதிரி. இது என்ன, இதை காட்டி 4 மடங்கு கூட்டம். அந்த சின்ன இது இதற்கு வர டான்ஸ் போறான் அது வரையும் உட்கார்ந்து கூட்டம். இன்னைக்கு அது கல்யாணம் நம்ம ஊர்ல. அன்னைக்கு இவன் போன ஊர்ல அந்த பொண்ணு ஊர்ல கொட்டாங்க, கீத்து கொட்டாங்க. இப்பவே எப்படி வச்சுக்கிறேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி விக்ராம்பரம் மிருதங்க பேரை சொன்னோன்னு கொட்டக தீ பிடிச்சு மட்டும் எரியல, ஆனால் பறக்குது. அப்படி வச்சுக்கிறேன். ஆனா இந்த நாடகத்தை பார்க்க என்ன நான் கேட்டீங்கன்னா, இந்த நாடகத்தை பார்க்க பொண்ணோட அப்பா, பொண்ணோட அம்மா, பொண்ணோட தங்கச்சி, மொத்தம் 4 பேர் இந்த கூட்டத்தில் உட்காந்து நாடகம் பார்க்கறாங்க. அன்னைக்கு இவன் போன ஊர்ல நாடகம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. நாடகம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சா பாத்துக்கிறீங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா பொண்ணோட தங்கச்சி 4 பேர் நாடகம் பார்த்துருக்காங்க. நாடகம் ஜெகத்தோரையே பிடிச்சிருக்கு. பொண்ணோட அப்பா சொல்லிக்காரு பொண்ணுகிட்ட, மாப்பிள்ளை பாரு ஆனாரம் இருந்தாலும் இளையதளபதி விஜய் மாதிரியா இருக்காங்க. ஒரு சாயல்ல பார்க்கும்போது நல்லா ஒரு நாளைக்கு 3800 ரூபாய் சம்பளம். அவங்க 2025ல 200 ரூபாய் சேர்த்துச்சேன், 4000 ரூபாய் சம்பளம். மாசம் 30 நாள் நடக்கும். இன்ஜினியருக்கு கூட அப்படி சம்பளம் அப்படி லூஸ் முட்டை விட வேற மாப்பிள்ள கிடையாது. படிச்சவன் மயிரை புடுங்கணும், பூரா பிச்சை எடுத்துறேன். ஆமா, டபுள் டிகிரி முடிக்கணும், மயிரை புடுங்கணும், அப்படித்தான் எனக்கு மாப்பிள்ள பிடிக்கும். அப்படிலாம் பூரா பிச்சை எடுத்துருவேன். நிலைமை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளை தான் பூரா படிக்குது, ஆம்பளை பிள்ளை படிக்கிறாங்க. இல்ல படிச்சாலும் மண்டையில மயிரில் கூட ஏற மாட்டேங்குது. ஆமா, பொம்பளை பிள்ளை 2 டிகிரி முடிச்சிருந்தாலும் ஆம்பளை பிள்ளை +2 முடிச்சிருந்தாலும் கட்டி தொலைங்க, வேற வழி இல்லை. அப்ப அந்த அப்பா சொல்லிட்டாரு, ஒரு நாளைக்கு 4000 சம்பளம் வாங்குறேன், மாசம் 30 நாள் 1,20,000 ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு கட்டி அப்படின்னு. அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு, அப்பா என்னை குருணமத்தை குடிச்சு கூட சாடி லூசு பண்ணிட்டு சொல்லி நான் செத்துறேன், அவன் கட்டிக்கிற மாட்டேப்பா அப்படின்னுச்சு. ஏப்பா ஏண்டி என்னடி மிருதக்கார செத்த போலையே இந்த அடி அடிக்கிறான். அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் குடிச்சு எடுத்துருக்காங்க. அழுது ஆனா ஒரு தங்கச்சி ஒத்துருச்சுப்பா. என்னப்பா இருக்கட்டு ஒரு 50 உனக்கு அண்ணன் வேணுமா என்ன? ஆமா ஆமா, நீ கூப்பிடுவ இருக்கா பாரு. அதற்கடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய மாசன் என்று கொட்டக்கூடிய தனக்கு நாளை என்று தனி முத்திரை வந்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை ஆகிய மீனாட்சிபுர் ரமம் மன்னிப்பு மரியாதை சரவணகுமார் அவர்கள் இருந்தும் ஆர்வம் செய்ப்பார்கள். அவ்வளவுதான், சரியா இருப்பேன். ஆமா, எப்படி வாசிக்கிறாரு இப்பதான் போய் பழனிக்கு எதுக்க போய் மொட்டை ஓட்டு வந்திருக்கேன். இதோட உடைய முடிச்சு கரை விளையிச்சுன்னு இங்கு தாயின் தந்தை புரியுது முறையோட தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த ராமர் அவர்கள் இன்னும் தாளத்தை சேர்ப்பார். நானே பேர் சொல்லி ஓவர ஆசிக்கல, நீ என்ன கிணக்கு முடுக்கு. இங்கு தாயின் தந்தை மகன் கூடியது இங்கே கண்ணுக்கு ஒரு வண்ண திரைக்கவியம் அமைத்த சீன் அமைப்பாளர் மதுரையை சேர்ந்த MM ராஜா சீன்கமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேடை அமைத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இங்கு நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் என்று ஒளிபரப்பக்கூடிய தாபனம் ஒளிபரி அமைப்பு ஜானகிராம் கம்மாய் சூரங்குடி. ஜானகிராம் 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 உள்ள வந்து சொல்லிட்டாரு, பாட்டுல போட மாட்டேன், நீங்க சட்டுன்னு மேட்டருக்கு போயிட்டே இருக்க மாட்டேன். அருமையான நம்ம ஒளிபெருக்கி. ஆமா, எப்படி அடிக்க வச்சு எவ்வளவு பக்குவமா நல்ல ஒரு தெய்வ பக்தியோட அப்படியே நின்றுகிட்டே அந்த தொழில் புரிகிறார். இந்த நாடகத்துக்கு மைச்செட்டு போடுறதுலாம் ரொம்ப சிரமம். கல்யாணம் காதுகுத்துக்கு போடுறது ஈஸி, நாடகத்துக்கு போடுறது ரொம்ப சிரமம். அது ரொம்ப பேருக்கு தெரியாது.
அதுல அனுபவம்னு ஆளுதான் அந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி போட முடியும். இந்த ஒளிபெருக்கியை தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஆமா, மைச்செட்டு அமைகிறதும் மனைவி அமைகிறதும் ஒண்ணும். என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் பொண்டாடி கட்டணும் ஆசை இருக்குதான் செய்யும். ஆனா இன்னைக்கு உலகத்துல பொண்டாடி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கிழிஞ்சு வரும். ஒரு சிப்பா அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நவா பரிசு. அதுலயும் புது அரிசி வாங்கினோம்னா காலையில கஞ்சிக்கு நல்லா இல்லையா கொல கொலன்னு போயிருந்தான். பழைய அரிசி வாங்கினாத்தான் காலையில விறகு கட்ட மாதிரி இருக்கான் கஞ்சி. ஆமா, ஒரு சுத்தமான 1 லிட்டர் நல்லெண்ணெய் 250 350 தாண்டிடுச்சு. அப்புறம் சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், உளுந்து, மிளகு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி மயிரை புடுங்க. இதெல்லாம் கொடுக்க எதுக்கு பொண்டாட்டி? இந்த அக்கா பூரா எதுக்கு சிரிக்கிறீங்க கேட்பாங்க. அது கூட எதுக்கு சிரிக்குது கேளு. இப்படி வாங்கி கொடுக்க முடியாத அக்கத்தை வைய உனக்கு எந்த மயத்துக்கிறா பொண்டாட்டி அப்படின்னு அந்த அக்கா பூரா நினைக்கிறேன். ஆனா ஒரே விஷயம், உங்களுக்கு எல்லாருமே நீங்க சிரிக்கிறக்காண்டி இல்ல, ஒரு எல்லாமே பெண்கள் இருந்துதான் உருவாக்குறேன் ஒரு ஆணு. இந்த பெண்கள் இல்லைன்னாவே இந்த உலகத்துல இன உற்பத்தியே கிடையாது. ஆமா, அதனாலதான் தாய்நாடு தமிழ்நாடு அப்படின்னு பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா ஒரு பெண்ணில் இருந்தே தான் ஒரு ஆணே பிறக்கிறேன். ஆனா அந்த பூமியில ஒரு தாய் வகுத்துல இருந்து என்னைக்கு ஆம்பளை பிறந்து இந்த பூமியில விழுகிறானா, என்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பொண்டாடி பிள்ளைய கட்டி குழந்தை குட்டி வைக்கிறானா, அவன் ஜாகிர வரைக்கும், அவன் மண்ணுக்குள்ள ஒரு வரைக்கும் அந்த பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சம்பாரிச்சு போடணும். அதே அவன் தலையெழுத்து, அவன் நியது. இதே உண்மை. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும் குடும்பத்துல. புருஷன் நல்லா சம்பாரிச்சு போடுவேன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு. ஆனா சின்ன சண்டை தான் வரும். சின்ன சண்டை வந்தோன்னா பெண்கள் பூரா ஒரு வசனம் சொல்லுவாங்க, நல்லா சம்பாரிச்சு போடுவேன் ஆம்பளை நல்லா வம்பாடு போட்டு முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சு போடுவேன். புருஷன் பொண்ணு சின்ன சண்டை வரும். சண்டை வந்த உடனே பொண்டாட்டி பூரா ஒரு வசனம் சொல்லுவாங்க, எப்படி வாக்கப்பட்டு நான் என்னத்த சோத்துக்க இது வரைக்கும் எனக்கு என்னத்த தொகை ஓட்டுக்க எங்க அப்பா வீட்லயாவது என்ன நல்லா வச்சிருந்தாங்க. உடனே கட்டிக்கிட்டு வந்து என்ன போகுது கார் வட்டி அடிச்சு சாக கையில கட்ட முளைக்க அப்படின்பாரு. குடிக்காத இருந்தாலும் மறுபடியும் இப்படி பேச்ச கேட்டவொன்னா ஒரு கோட்டை போட்டு வந்து ஒரு மறுபடியும் ஊம தான் கொடுத்துவேன். இதனாலதான் நான் சொல்றேன், இப்படி நான் சம்பாரிச்சு போட்டு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்தி நல்ல பேர் வாங்காதப்ப என்ன இதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, இங்க சிறந்த முறையில் ஒளிபரப்பு அமைத்துக் கொண்டிருக்கும் ஜானகிராம் ஒளிபரப்பு நேர்காணவர்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய என் அருமை உடன்படாத அன்பு சகோதரர் அண்ணன் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கடுத்தபடியாக ஆமா பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிமுறையாக உரிய மூணா சண்முகராஜ் மக்கள் நல பணியாளர் அன்பு கம்மாய் சூரக்குடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளருமாகிய மதிமுறையா உரிய ராஜ நடிகருமாகிய புதுக்கோட்டையை சேர்ந்த வைரம்பட்டியை சேர்ந்த எம் வைரமணி ராஜ நடிகர் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். ஒரு நாடகம் அமைக்கணும்னா முதல்ல ஒரு நடிகை அமைக்கணும். நடிகை அமைச்சாதான் அந்த நாடகம் சிறப்பா இருக்கும். ஏன்னா நடிகனுக்கு மட்டும்தான் இன்னார் எப்படி நடிப்பாங்கன்னு ஒரு கணக்கு தெரியும். ஆமா, மற்ற ஆளுங்களுக்குலாம் தெரியாது. ஆனா நீங்க நாடகத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க பாருங்க, அதை நாங்க எல்லாருமே பெருமைப்படுறோம். ஒரு நடிகன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு ராஜபாட்டு, ஒரு அற்புதமான முறையில. ஆமா, கல்லாசனம்லாம் வந்தாருன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார். அப்பேற்பட்ட மேடை பேச்சாளர், சிறந்த ஒரு ராஜ நடிகர், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் கொடிகட்டி பறந்தவர் மதிமுறையா உரிய முன்னணி ராஜ நடிகருமாகிய வைரம்பட்டியை சேர்ந்த அருமை மரியாதைக்குரிய அன்பண்ணன் இந்த நாடகத்தை அமைத்த ராஜ நடிகர் எம் வைரமணி அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அன்பு அண்ணன் ராஜ நடிகர் வைரமணி அண்ணன் அவர்களுமே நாடகம் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு எங்களை சிறந்த முறையில் யூடியூப் சேனலில் ஆமா பதிவு செய்து கொண்டிருக்க மதிமுறையா பாண்டு தமிழ் கலாச்சாரம் ஆமா யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அங்கு பணியாற்றக்கூடிய அன்பு பாண்டி அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கு அரசி பிள்ளை முட்டை செம்ம புகர் சுண்டுலாம் தெரிக்கும் பாரு. மூத்திரம் இல்லப்பா, எடுபட்ட மூத்திரம் ஜலம் இதுலயே கிடப்பேன். செம்ம புகர் ஒரு குண்டா நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு சோத்தை வச்சுக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டு என்ன அப்படி சொல்ற கேட்டு பாரு. இந்த மெர்க்குரி ஒளியில எங்களை பார்த்துக்கிட்டு நிறைய தாய்மார்கள்லாம் பிடிச்சதப்பா இருக்கீங்க இந்த நாடகம் அப்படின்னு நீங்க கற்பனையில நினைக்காது.
காலையில நீங்க பவுடர் அழிச்சிட்டு எங்க முகர கட்டிய பூரா மாட்டேன் அண்டங்க அக்கா இந்த கலர்ல இருக்கு மனைவியை சேர்ந்த ரம்யா அவர்கள் இன்னும் டான்ஸ் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடி ஒய்யார நடந்து இந்த ஊருக்குள்ள வந்த உள்ள எத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே ஆதரவு சொல்லலையே அடி ஒய்யார பணியில கூட கிளம்பிருச்சுவார். ஊஞ்சல் ஆட முடியும் வீட்டுல விளக்குமாறு குஞ்சு வரும்பி எத்தனை வயசு வரையும் ஊஞ்சல் ஆடு. பெண்களை கண்டா எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் பச்சு. ஆனா ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குப்பா. ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசம். 60 வயசு கிழவனை கூட கூட்டிட்டு வா. பட்டு வெட்டி பட்டு சொக்க கட்டு மண்டையில டையடி மனவரோட குறை இந்த ஜனம்புறம் சொல்லு கேட்டு போயிடவே புது மாப்பிள்ள மாதிரியே இருக்காண்டா இப்படின்னு சொல்லணும். இதே ஒரு 45-50 வயசு பிடிச்ச கிளம்பிய கொண்டுட்டு வா. பட்டிச்சலை கட்டு சிலையை பின்னு குஞ்சம் ஜடமாட்டிலாம் கட்டு மஞ்சள் பூசி மனவரோட குறை இந்த தாய்மார்களே சொல்லும் கிளட்டிச்சிருக்கி கிளடிச்சுக்கிட்டா ஆம்பளை 60 வயசா சரி வேணும். ஆனா பெண்களுக்கு 45-50 தாண்டிச்சாங்க வேணாம் அதே ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு வித்தியாசம். ஆமா உங்களுக்கு பெண்களை கண்டா உங்க ஆசை இருக்கத்தான் செய்யும். எனக்கு ஒரு மாசம் வேணாம்ப்பா ஆடுகள் கூட ஆட்டம் போதும். ஆமா உங்களும் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லக்குடியை சேர்ந்த பி.கே. தண்டராஜ் அடிய ஐயாங்களா. ஆமா யார் யாரு வரணும்னு அந்த ஆண்டவன் ஒரு தீர்மானத்தோட இருந்திருப்பான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாடகம் ஹரிச்சந்திர நாடகம் போட்டிருப்பியோல இவங்க அழுகு இருக்க முன்னாடி மழை அழுதுருச்சு. மாமா பப்பனும் அடிக்கடி மாமா வந்திருப்பாவுல அவர் வெளியில வந்தோடனே மழை ஊற்றி இருக்கு புயல் சொல்லிட்டாங்க அடிச்சு நொறுக்கி வச்சு நாடத்தை பண்ணிவிட்டாங்க. அதோட மறுபடியும் எங்களை ரெடி பண்ணி இன்னைக்கு கூட்டி வந்திருக்காங்க. ஆமா இந்த நாடகத்தை எப்படி நடத்தின அடிச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே அழுதுலாம் போதும் நீங்க வள்ளி திரும்ப மாத்திருங்க அப்படின்ட்டு கிராம மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சொல்லி இந்த நாடகத்தை வள்ளி திரும்ப மாத்தி இது வள்ளி திரும்பமா அப்புறம் வேற this is love story இது ஒரு காதல் கதை. வேற உண்மை போயடா மச்ச கொண்டு போய் சொல்ல போறா முசுக்கு எல்லாம் மச்சன போறேன்றா சாரி போ ஏய் கவிஞனா இருக்கான் போலடா சேகந்தனுக்கு ஐயா ஒரு பேரலாடா நீ என்னங்க பிடிச்சிருப்பீங்க நேத்தெல்லாம் பாத்ரூம் தான் எழுதியிருக்க பாரு ஒரு கவிதை பாத்ரூம்ல உட்கார்ந்தீங்கன்னா பூரா பாத்ரூம் பூரா வழுக்க மாடா சிந்தனை சரி இருக்கட்டும் கக்கூசுக்கு போனா பழப்பக்காரமா இருப்பாங்க அவ்வளவு ரூஸ் முண்டை இருக்கட்டும். ஆமா அதனால யார் யார் வரணும்னு அந்த ஆண்டவனோட தீர்மானம் இருக்கான். அதுபடி எங்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க. மலை நாங்க கால் வச்சுட்டா மலை மயில கூட அதை மட்டும் நாங்க நாங்க இங்கே சொல்ல கால் எடுத்து வைக்கிறோம். அட்டை தரத்தையும் முக்கா தரத்தையும் அப்படியே அதனால மலையில நீங்க ஒரே விஷயம் மறந்த ஒரு விஷயம் எனக்கு சோறு ஒட்டி வருங்க வரும்போது இந்த நாடக நடிகர்லாம் ஊர்ல கல் எடுத்து வைக்கப்படாது அப்படின்னு சொல்லாம ஹோட்டலே சாப்பிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லாம எங்களை ஒரு வீட்டுல கூட்டிட்டு போய் அற்புதமான முறையில இந்த மார்கழி மாதத்துல பிராயலாம் போட்ட மூலம் தள்ளி இருந்துட்டு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பாயசத்தோட 2 வகை கூட்டோட ஊறுகாயோட தொட்டு நக்கிங்கப்பா அப்படின்னு அற்புதமான முறையில சாப்பாடு ஊட்டி. அப்பா கிராமமா வீடாப்பா உங்க பேர் என்னப்பா ஐயா கிராமம் சொல்லப்பா அந்த பேரை சொல்லுங்க சொல்லுங்க
சண்முகராசன் சரி சரி ஆமா சண்முகராசன் வீட்டுல தான் சாப்பாடு. ஏன் மாப்பிள்ள ஏன்? நீங்க கறி எல்லாம் சாப்பிட மாட்டீங்க? இருப்பா நம்ம சாப்பிட மாட்டேன். எலும்பு இல்லாத கறி? அது உனக்கு கழுத்துல தான் குஞ்சு இருக்கு வேணுமா? ஆமா அதனால எங்களுக்கெல்லாம் சோறு ஊட்டி வருங்க இந்த சண்முகராஜ் அன்னை குடும்பம் கிராமத்தார்களுக்கு அங்க செத்தாலும் பறக்க மாட்டேன். ஒன்னும் புரியல ஒண்ணு ஆளுகிட்டே சொல்லு எதையும் சொல்லாதே. நீங்க எந்த விதத்திலையும் அந்த குடும்பமோ அந்த கிராமமோ கெட்டு போயிடாது கட்டப்படாது நல்லா இருக்கு என்னோட பையன். எங்களுக்கு சோறு போடுறது பெரிய தர்மம். நீங்க ஒரு கோயிலை கட்டி ஒரு கும்பாசி வைக்கிறதுலாம் பெரிய தர்மம் கிடையாது. இல்ல 1,00,000 பேருக்கு நீங்க அன்னதானம் புரிய பாருங்க அது தர்மம் கிடையாது. எங்க நாடக நடிகர் ஒரு 10 பேருக்கு நீங்க சோறு புரிய பாருங்க அது மாதிரி ஒரு தர்மம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என்னப்பா தர்மம்? எங்களுக்கு சோறு போடுறது உண்மையா ஒரு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு அப்படி இல்லப்பா தப்பாவே நினைப்பிய பொசுக்கணும். கதை முடிவை கேட்டுட்டு எதுவும் சொல்ல மாட்டேங்க. சரி லோ பிரச்சனை ஹை பிரச்சனையா இருக்கட்டும். ஆமா எங்களுக்கு சோறு ஓடுறது ஒரு பிச்சைக்காரங்க சோறு ஓடுறது உண்மைன்னா அது வேற மாதிரி கணக்கு. பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன் ஒரு ஊருக்குள்ள தட்டத்துக்கிட்டு இந்த வீடு பூரா ரவுண்டு கட்டி வாங்கி சாப்பிடுவேன். நாங்க அப்படி கிடையாது. அவனோட ஒருபடி மேல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மகேந்திர வேணா வச்சு மரியாதையா ஒவ்வொரு அவன் ஒரே ஊர்ல ஒவ்வொரு வீடா சாப்பிடுறேன். நாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பிடுறோம். ஆமா அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்ல லேசா ஒரு 100 தான் கேட்போம். என்ன அவன் கிழிஞ்ச சட்டையோட பிச்சை எடுக்கிறேன். நாங்க கிளியாத சட்டையோட நீட்டா பிச்சை. ஆமா இன்னும் தமிழ்நாட்டுல கூடுதலா இன்னும் 2-3 வருஷம் சேர்த்து கொரோனா வந்துருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமா பிச்சை எடுக்கிற மாதிரி வாய்ப்பு வந்துருக்கு. அதனால நல்லதான் ஐயா அமைதியா இருந்து இந்த நாடகத்தை பாருங்கன்னு சொல்லி கொண்டு நன்றி நன்றி கலந்த வணக்கம் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஹலோ ஹலோ